ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காதல். அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். முரளி என்ன பண்ணுறாங்க, அந்த ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் காமிக்கிறாங்க. அபி எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள் அங்கிள் அப்படின்னு சொன்ன உடனே வீட்டில் எல்லாரும் கொதிக்கிறாங்க. ஏன்ட்டி இப்படி மறைச்ச? அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்தது சாதாரணன்னு சொன்னேன், இப்போ ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கேடி அப்படின்னு அடிக்கிறாங்க. இல்லைம்மா, அப்பாவோட நல்லதுக்காக உங்கள் நல்லதுக்காக தான் பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்க, வேணுக்குலாம் பண்ணலை, பணத்தை எப்படியா ரெடி பண்ணி ஆப்ரேஷன் அப்போ சொல்லிக்கலான்ட்டு இருந்தேம்மா அப்படியே கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் முரளி இப்படி போட்டு விட்டியப்பா அப்படின்னு அபி அப்பா சொல்கிறாங்க. இல்லை சார், இது வந்து உண்மையை சொல்லணுங்கிறக்காக தான் சொன்னேன், அபியை போட்டுவிடும்னா நான் நினைக்கல அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் அவருக்கு அப்படியே ஒரு மாதிரியா இருக்குது. ஏன் இப்படி முரளி தம்பி எல்லாரும் முன்னாடியும் அபியை போட்டு கொடுக்கணும் அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபி அத்தைக்கிட்ட போய் பொண்ணு கேட்குறாங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் தானம்மா எனக்கு அபியை கட்டித்தரேன்னு சொன்னீங்க, வீட்டில் பேசுங்கம்மா அப்படிங்கிறாங்க. சரிங்க தம்பி, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சிவராமன்ட்ட பேசுகிறாங்க. நம்ம அபிக்கும் கல்யாணத்தை முடிச்சிருவோம்ப்பா, உனக்கு வேற உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன் பண்ணணுமா, அதுக்குள்ளே அவளுக்கு கல்யாணத்தையும் முடிச்சிட்டா நீ நிம்மதியாக இருப்பில்ல அப்படிங்கிறாங்க. எனக்கும் நிம்மதிப்பா அப்படிங்கிறாங்க. சரிம்மா, சரிங்கக்கா, நல்ல மாப்பிள்ளை பார்க்கணும், நல்ல மாப்பிள்ளை ஏன் தேடணும், நம்ம வீட்டிலே தான் இருக்கானே, யார்? இந்த முரளி தம்பி தான். முரளி தம்பியா? என்ன யாருன்னே தெரியாது, எப்படிக்கா கொடுக்குறது? ஐயோ, அவங்க பாவம் அனாதாசிரமத்துலேருந்து ஒரு பொண்ணு ஒரு அம்மா தத்தெடுத்து வளர்த்துருக்காங்க. அந்த அம்மாவும் யாருமே இல்லை, நம்ம வீட்டுக்கு ஆம்பளை துணைக்காகவும் இருப்பான், ரொம்ப நல்லவன், உனக்கே தெரியாதா, நமக்கு எல்லா கஷ்டத்து நேரத்துலையும் வந்து நின்றுருக்கானே அப்படி இப்படின்னு எடுத்து விடுறாங்க. சரி பாப்போம்க்கா, யோசிப்போம் அப்படின்னு சொல்லி சிவராமன் சொல்லிடுறாங்க. சிவராமனுக்கு யோசனை வந்துட்டே இருக்குது. இவன் சில நேரத்தில் நல்லவராகவும் இருக்காங்க, சில நேரத்தில் அவர் பண்ணுறதே தெரிய மாட்டேங்குது. நிச்சயத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட காணாமல் எஸ்ஐ ஓடிடுறாங்க, ஒரு சில நேரங்களில் காணாமல் போயிடுறாரு, என்னமோ பண்ணுறாங்க, என்னன்னு தெரியல. அவர் உண்மையான முகம் தெரியாமல் நம்ம எப்படி பொண்ணை கட்டி கொடுக்குறது? இருந்தாலும் பார்ப்போம், யோசிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க. கோயிலுக்கு போன முரளியும் அஞ்சலியும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அஞ்சலி தடுமாறி விழுக போகிறாங்க, அதை தாங்கி பிடிக்கிறாங்க. என்ன அம்மா, நீ பார்த்து வர்றது இல்லையா அப்படிங்கிறாங்க. அதை கேட்டு என்ன முரளி தம்பி குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு எட்டி வந்து பார்க்குறாங்க. சிவராமன் பார்த்த உடனே அப்படி அதிர்ச்சி ஆகிறாரு. அடப்பாவி நீயா அப்படின்ட்டு, என்ன அம்முமாங்கிறேன், தாங்கி பிடிக்கிறானே அப்படின்ட்டு. விடுங்க, இதனால என்னங்க அப்படின்னு அங்கே அஞ்சலி சொல்கிறாங்க. ஏன் என் பொண்டாட்டி விழுந்தா நான் பிடிக்காமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லி கட்டி அணைச்ச வாக்கில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போய் காரில் வைக்கிறாங்க. பார்த்த கையோட சிவராமன் பார்க்குறதையும் முரளி பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு செம்ம அதிர்ச்சி ஆகிறாங்க. அதுக்கப்புறம் இருங்க அஞ்சலி, இந்த வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வர்றாங்க. இருங்க அப்படியே சிவரப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு தவிச்சு போகிறாரு முரளி. சிவராமன் அப்படியே கோயிலே இடிஞ்சு போய் உட்காந்துறாங்க. இந்த பையனுக்கு போய் நம்ம கட்டி கொடுக்க நினச்சோமே, என்ன இப்படி கேடு கட்டவனா இருக்கானே அப்படின்ட்டு. கடைசியாக பார்த்தீங்கன்னா இவங்க முரளி என்ன பண்ணுறாங்க, காரை எடுத்து பார்க்குறாங்க. கார் எடுக்க மாட்டேங்குது. அஞ்சலிமா, அம்மம்மா, கார் எடுக்க முடியல, வாங்க உங்களுக்கு நான் ஆட்டோ பிடிச்ச உடனே ஆட்டோவில் ஏற்றி விட்டுட்டு இங்கே சிவராமன் பின்னாடியே வர்றாங்க. வேவேம்மா சார்ன்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வீடு வர்றதுக்கு முன்னாடியே டக்குன்னு பிடிச்சிடுறாங்க. என்ன அங்கிள், நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கிறாங்க. விடுறாச்சி, நீலாம் ஒரு பொறுக்கி நாயே, உனக்கு ஏன் பொண்ணு கேட்குதா அப்படி இப்படின்னு கத்துறாங்க. எனக்கு ஆரம்பத்தில் உன் மேலே டவுட் வந்துச்சுடா அப்படின்னு கத்துறாங்க. இல்லை அங்கிள், நான் சொல்கிறத கேளுங்க. என்னடா கேட்குறது, எதுக்காடா இப்படி என் வீட்டுக்குள்ள வந்த, நீ இப்படி கல்யாணம் ஆகி பணக்காரனா, கடைசியில் உனக்கு தங்கச்சி முறை வேணும்டா, உன் மச்சனை பொண்டாட்டியவ இப்படி உன் மச்சனனுக்கு மச்சனிச்சியாக வர்றவ உனக்கு தங்கச்சி, எப்படா இப்படிலாம் பண்ண போச்சு அப்படின்னு கத்துறாங்க. இங்கே பாருங்க அங்கிள், நான் சின்ன பிள்ளைந்து அனாதையாக எதுவுமே இல்லாமல் ஏழையாக வாழ்ந்தேன், ஒரு பணக்கார வாழ்க்கை கிடச்சின்னு கட்டி வச்சாங்க, நிர்பந்தத்தோட தான் கல்யாணம் பண்ணேன், ஆனால் நான் பிடிச்சி போய் வாழலை. இப்போ அவளுக்கு எனக்கு குழந்தையும் இல்லை, எத்தனை வருஷம் ஆச்சு, எனக்கு ஒரு ஆசை பாசம் இருக்காதா, என்னோட ஆசை மனசு எல்லாமே அபிதான் என் மனசில் இருக்கா, உங்கள் பொண்ணை மட்டும் என்னை கட்டி கொடுங்க, அவளை மகாராணி மாதிரி வச்சு தாங்குன்னு தாங்குவேன், ஏன் இதுக்கு மேலே அபியை மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே நான் தாங்குவேன், அங்கே இருக்க எவ்வளோ சொத்து சமபுரத்தையும் கொண்டு வந்து கொட்டுறேன், உங்கள் பொண்ணை மட்டும் எனக்கு கொடுங்க அங்கிள் அப்படிங்கிறாங்க. நடக்கவே நடக்காதரா, யாருக்கிட்ட அவங்க காசு பணம் வேணும் தூ அப்படின்னு சொல்லி துப்பிட்டு இப்போயே நான் வீட்டில் போய் சொல்கிறேன்னு நான் எங்கேருந்து போகிறாங்க, நீ உயிரோட தானே போவேன்னு காலை பிடிச்சி இழுத்து தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் விழுந்துறாரு. டமால்னு அடின்னு அடித்து நெஞ்சிலே வச்சு அமுக்குறாரு. இப்போதைக்கு நீ செத்தினா உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்தேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. பார்த்துட்டு கீழே என்ன சத்தம் அப்படின்னு அங்கேருந்து அபியானு எல்லாம் வந்துடுறாங்க. வீட்டு வெளியில் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு படாரம், ஐயோ ஆளுங்க வராளேன்னு அப்படி எழுந்திரிச்சு எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு முரளி. வர்றவங்க எல்லாரும் யார் என்ன பண்ணதுன்னு அப்பான்னு அழுகுறாங்க. அப்படியே ஐயோ ரொம்ப அப்படி மயங்கிடுறாங்க. சிவராமன் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி அடிபட்டு கிடக்குறாங்க, என்னன்னு தெரியல அப்படிங்கல. ஹாஸ்பிட்டலில் சேர்த்து செக்அப் பண்ணுறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க அவர் கோமாக்கு போயிட்டாங்க, அவரால் ரொம்ப முடியலை, பேச முடியல, எப்போ பேசுவார் எப்போ கண்ணு முழிப்பார்னு சொல்ல முடியாது, உடனே ஆப்ரேஷன் வேறு பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஒரு குண்டை தூக்கி போட்டோன்னே அப்படியே அதிர்ச்சியாகி போயிடுறாங்க. அங்கே நல்ல பிள்ளை மாதிரி அப்படியே ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி போட்டாலும் தாப்பான்னு முரளி வந்து நிற்கிறாங்க. ஐயோ என்னாச்சு அங்களுக்கு, யாருன்னே தெரியல, எப்படி விழுந்தாரா இல்லை அடிச்சு போட்டு போனாங்களா ஒன்றுமே புரியல, அங்களுக்கு யார் எதிர்க்க போகிறாங்க, ஏதாவது மோதிட்டு போயிருக்கும், அடிபட்டு கீழே வந்துருப்பாரு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கிள் கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாற்றுறேன், என்ன செலவானாலும் பரவாயில்ல, நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தைகிட்ட சொல்கிறாங்க. அபியத்தையும் எப்படியாவது பொண்ணை கட்டி கொடுத்துருங்க அப்படின்னு இந்த நேரம் பார்த்து கேட்குறாங்க. இருப்பா, என் தம்பி இப்படி இருக்காங்க, எப்படியாவது உனக்கு நான் பேசி முடிக்கிறேன், கவலைப்படாத
முரளி தம்பி அப்படின்னு அபியத்தி சொல்கிறாங்க. அபியத்தை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு முரளி எப்படியாவது காரியம் சாதிக்கணும், அபியை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பிளான் போட்டுட்ருக்காங்க. முரளியோட எண்ணம் தவிடுபடியாகுமா பழிக்குமா பார்க்கலாம் பொறுத்திருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.